ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். ரவா கேக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவை இந்த கிளாஸில் இந்த கோடு இருக்குல்லங்க, இது வரைக்கும் ரவை எடுத்துருக்கேன். நீங்களும் எந்த இதில் எடுக்கிறீங்களோ, எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை எடுக்கணும். நான் ஏற்கனவே சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு, ஒரு முட்டை, மைதா மாவு, எண்ணெய், ரவை இதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருணுங்க. இதே அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுருணும். சர்க்கரை போட்டுடணும். இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இதில் வந்து ரவையும் சர்க்கரையும் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். மாவு போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். மாவு அதே டம்ளரில் இந்த கோடு வருது இல்லையா, அது வரைக்கும் எடுத்துருக்கேன். நீங்களும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது நான் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் எடுத்துருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. வாங்க இதை இப்போ அரைச்சிக்கலாம். இதில் மைதா, ரவை, சர்க்கரை, எண்ணெய், முட்டை போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் இவ்வளோ இந்த லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன். ரவை 1/2 கப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் 1/2 கப்பு போட்டிருக்கேன். ஒரு முட்டை, அவ்வளோதான். சர்க்கரை 1/2 கப்பு. வாங்க அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டேங்க. அது வந்து திக்காயிடுச்சு ரொம்ப. அதனால நான் கொஞ்சம், என்கிட்ட பால் இல்லை, பால் இருந்தால் பாலில் ஊற்றினா நல்லாயிருக்கும். பால் இல்லாதனால நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ ரவை வந்து உப்பி வரட்டும். அரை ஸ்பூனு பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை எடுத்து இதில் போடணும். இதில் நான் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீ அப்ளை பண்ணுறோம். கீ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை எடுத்து இதில் போட்டுடலாங்க. வாங்க இந்த பேட்டரை எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். அவனுக்குள்ளே வச்சாச்சு. 150 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். டைமிங் 6 மணி நேரம். கேக் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். சென்டரில் குத்தி பாருங்கள், ஒட்டலை எதுவும். கேக்கு ஒரு தட்டில் மாற்றியாச்சு, ஒரு பிளேட்டில். இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்குங்க, ஆவி படுக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.